ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஈத் முபாரக். இன்றைக்கி ஈத் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் சேமியா கேசரி, ரவை பணியாரம், இட்லி, வடை, தேங்காய் சட்னி, சாம்பார் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சோடனே பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே புதினா, மல்லி இலை போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டை, கிராம், ஏலக்காய் பொடி போட்டு நல்லா வதங்கணும். அது கூடவே மல்லித்தூள் போட்டுடலாம். மல்லித்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே வெங்காய விழுதையும் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம். வேக வச்ச மட்டனையும் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு படிக்கு 1.5 படி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி தம் பண்ணிடலாம். தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு மேலே சூடான பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா தம்லேயே இருக்கட்டும். இப்போ தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். வறுத்த முந்திரி நெய் ஊற்றி இந்த மாதிரி தம் உடச்சி பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பிரெட் அல்வா செஞ்சுருந்தேன். ஏற்கனவே பிரெட் அல்வா ரெசிபி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் பிரெட் அல்வா பிரியாணிக்கு. மட்டன் எலும்பு தாளிச்சா மாங்காய்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளித்து தயிர், வெங்காயம், பிரெட் அல்வா வச்சு சிக்கன் 65 வச்சு பிரியாணி தால்ச்சா ஊற்றி சாப்பிட்டு ஈத் ஸ்பெஷல் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். பாய்.